ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கிஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 4/5/2024 கருணியா KR 652க்கான கிஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பண்ண வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 295 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 856295. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 669. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 399 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியலை பயன்படுத்த போகிறோம். மிஸ்ஸிங் சீரியல்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல். இதில் வந்து நம்மளுக்கு 10 ட்ரா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 ட்ராவிலையும் இந்த 10 நம்பரும் நம்மளுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படி வராத நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்டு. ஏன்னா எந்த நம்பர் அதிகப்படியாக மிஸ் ஆகுதோ அந்த நம்பர் வந்து சீபோர்டில் வரும். அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது நம்ம சீபோர்டுக்கான வீடியோவை போடுறதுனால இங்கே நம்ம சீபோர்டு அல்லது ஆல் போர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அப்படி எந்த நம்பர் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 வரல நண்பா. ஸோ 4 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 தான் நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து சீபோர்டில் வரும். அப்படி இல்லைட்டுனா அது ஏ போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு போகிறதுனால சீபோர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ இந்த 4 நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே எங்கெங்கே வந்திருக்கு, எதெல்லாம் வரல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வந்து இந்த 339லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 136. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 3 6 3 3 9. ஸோ 4 மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸு. அடுத்து நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 886529. இதில் 8 8 6 5 2 9. ஸோ மிஸ்ஸிங் 4. இங்கே நம்மளுக்கு மிஸ்ஸு 4. இப்போ 529க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 080 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 594080. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 080. ஸோ மிஸ்ஸிங் 4. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 710. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 177 இதில் நம்மளுக்கு 1 7 7 7 1 0. இதில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 4. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ் 4. இப்போ 177க்கு பார்க்கலாம். 710க்கு அப்புறம் நம்மளுக்கு 177 வந்திருக்கு. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 640. ஸோ ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 7 7. இங்கே நம்மளுக்கு சேம் தான், மிஸ்ஸு 4. இங்கே நம்மளுக்கு வந்து 4 வந்துருச்சு. ஸோ 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிசி போர்டில் வரல நண்பா. ஆனால் நம்மளுக்கு ஃபுல் போர்டில் நம்மளுக்கு இங்கிட்டு வந்து 4 வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நம்மளுடைய ஏபிசி போர்டில் தான் வராமல் இருக்குது. இப்போ 177க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 502. இதோட ஃபுல் ப்ரைஸு நம்மளுக்கு வந்து 160. இதில் 1 6 0 5 0 2. இதில் கவனிங்க நம்மளுக்கு ஏபிசி போர்டில் சேம் தான், மிஸ்ஸிங் 4. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் சேம். இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ். இப்போ 502க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 880 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 915880. அப்போ 9 1 5 8 8 7. இங்கே நம்மளுக்கு இது மிஸ் 4. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கேயும் நம்மளுக்கு மிஸ் 4. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 4 6 1 7 ட்ரா பார்த்துட்டோம். 7 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து 4 வரல நண்பா. 7 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 மிஸ் ஆகிருக்கு. ஸோ 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நம்மளுக்கு 2 தடவை வந்துட்டாலுமே நம்மளோட ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் 4 வரல. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம்.
877க்கு அப்புறம் 887க்கு அப்புறம் வந்தது வந்து 399. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 409 399. அப்போ இதில் நம்மளுக்கு 4 இந்த சைடு வந்து நம்மளுக்கு 4 கிடச்சிருச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 399 இங்கே நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். இப்போ 399க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 669. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 94269. மறுபடியும் இங்கே நம்மளுக்கு 4 வந்திருக்கு, இந்த சைடில் வந்திருக்கு, ஃபுல் போர்டில் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 வரல. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ரிசல்ட் வந்து 295 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 856295. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 295 மிஸ்ஸிங் 4. இங்கே நம்மளுக்கு 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங் 4. இப்படி நம்மளுக்கு டோட்டலாக 10 ட்ரா முடிஞ்சு நண்பா. 10 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 வரல. நம்மளோட ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 வரல. அதனால தான் இந்த ட்ராவுக்கான சீபோர்டு நம்பரை நான் 4 கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 வர வாய்ப்புகள் இருக்கு நண்பா. ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு சீபோர்டு அல்லது ஏ போர்டில் தான் வரும். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் சீபோர்டுக்கு போகிறதுனால நம்ம சீபோர்டுன்னு சொல்லிட்டு ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏ போர்டில் சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கோங்க. அதோட நம்மளுக்கு 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சைடில் வந்து 4 வச்சு வந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 594 இருக்குது, அதுக்கப்புறமா 640 இருக்குது, 409 இருக்குது, 942 இருக்குது. ஸோ இதில் 4ஓட சேர்ந்து வந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 9 4 4 சொல்கிறேன், 4 தான் நம்ம பார்க்குறோம், சாரி 0, அப்புறம் இங்கே நம்மளுக்கு 2 4 5 நம்பர்ஸ் இருக்கு நண்பா. அப்போது 4 9 5 6 0 2 1 3 8 7 4. ஸோ செட் இதிலேருந்து உருவாகும் நண்பா. இதுதான் நம்மளுடைய செட்டுக்கான ஃபார்மேட். ஸோ நம்ம வந்து சீபோர்டுக்கான வீடியோ போட்டுட்டோம். ஒருவேளை பெய்ட்ஸு அல்லது நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டு வரதா இருந்தால் இதிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 95602 நம்மளுக்கு இந்த சைடு அடித்ததுனால அதை ஒரு பக்கம் ஏற்றிருக்கோம். அப்புறம் இது வரைக்கும் நம்மளுக்கு 4 போடாத பெய்ட்ஸ் வந்து இது 1387. ஸோ இதுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம பெய்ட்ஸாக மாற்றணும்னா நம்ம பெய்ட்ஸாக மாற்றலாம். இருந்தாலும் சில நண்பர்களுக்கு தெரியாது. அதிகப்படியான சான்சஸில் இருக்கிறது 4 1 4 3 4 8 4 7. ஸோ இது பெய்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வீடியோ. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த ட்ரா மிஸ்ஸிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10 ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி சனிக்கிழமை 4/5/2024 கருணியா கேஆர் 652க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.